ரிஷிகேஷ் டு கேதார்நாத் 250 கிலோமீட்டர்ஸ் ரைடை இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கேருந்து வந்திருக்கோம் நம்ம சுற்றிக்கின்னு 8-9 மலைகள் தாண்டி இங்கே வந்திருக்கிறோம். இது ஒரு ஸ்மால் வில்லேஜுங்க. எல்லாமே பழைய வீடு ரொம்ப நல்லா தான் இருக்குது. இது ஒரு காலத்து பீச்சுக்கு பாருங்கள், கட்டிங் ஷாப்பு, பழைய காலத்து கட்டிங் ஷாப்பு. எனக்கு இது இந்தியா கேட் மாதிரி இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. இது பாருங்க, அலக்நந்தா ரிவர் பாருங்கள் எவ்வளோ கலராக இருக்குது. அலக்நந்தா பாக்யராதி. எல்லாருக்கும் குட் மார்னிங் நண்பாஸ். நம்ம பார்த்தீங்கன்னா ஃபைனலாக 8வது ஸ்டேட்டான உத்தரகாண்டுக்கு நேற்று நைட் நம்ம வந்து ரீச் ஆயிடுச்சு நண்பாஸ். இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டில் 2வது பிளேஸான கேதார்நாத் தான் இப்போ நம்ம போய் பார்க்க போகிறோம். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ரிஷிகேஷில் இருக்கேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 250 கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்து ஒரு ஹில் ஸ்டேஷனில் நம்ம ட்ராவல் பண்ணி இப்போ நம்ம போகிறோம். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நான் ட்ரெக்கிங் பண்ண போகிறேன். இதில் நம்ம வந்து ரொம்பவே அது லாங், அதாவது ஒரு 18 to 19 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம ட்ரெக் பண்ணணும். இப்போ நம்ம வந்து இங்கிருந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணுவோம். 250 கிலோமீட்டர்ஸ் நம்ம இப்போது ரிஷிகேஷ்லேருந்து கேதார்நாத்துக்கு போக போகிறோம் நண்பாஸ். ஓகே வாங்க ரைட் ஸ்டார்ட் பண்ணலாம். ரிஷிகேஷ் டு கேதார்நாத் 250 கிலோமீட்டர்ஸ் ரைடை இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டீ குடிச்சிட்டோம். டீ அப்புறமா பிஸ்கெட்டு, கொஞ்சம் மிச்சான பிஸ்கெட் இங்கே இருக்குது. அதை நம்ம அப்படியே கொஞ்சம் போக சாப்பிட்டுக்கலாம் நண்பாஸ். இப்போ வந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிற 250 கிலோமீட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் ஏரியா தான், எல்லாமே காட் செக்ஷன் தான். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ரொம்ப கோல்டாக இருக்கும், மழை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா வெயில் வந்து மண்டையை புழகுது, ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா மழைன்றாங்க. அது என்னன்றது நம்மளுக்கும் தெரில, அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் கோல்டாக என்னன்றது. அதுக்கேற்ற மாதிரி நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது. பட் இருந்தாலும் ஓகே, நம்மளை மாதிரி யாரோ ஒருத்தர் போய்க்கிறாங்க. ஆனால் ரொம்ப தூரத்துலேருந்து இல்லை, இதே உத்தரகாண்ட் தான், இதே ஊர்லேருந்து தான் போகிறாங்க. இன்னைக்கு கொஞ்சம் நம்ம சீக்கிரமே போகணும். ஏன்னா நம்ம வந்து நாளைக்கு பாத யாத்திரை நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணணும் அட் மார்னிங்கு. இன்றைக்கி போய் அங்கே ரூம்ஸ் எல்லாம் நம்ம இல்லை, நம்ம ரூம்ஸ் தங்குறதுக்கு நம்மக்கிட்ட காசு இல்லை அவ்வளோ. அதனால் அங்கே எங்கன்னா ஒரு பக்கம் வந்து வண்டியை எங்கே பார்க் பண்ணுறதுன்னு தெரில. அங்கே ஒரு பக்கம் எங்கன்னா பேசி, ஏன்னா நம்ம மேலே ட்ரெக் பண்ணுறதுனால அதுக்கேற்ற மாதிரி ஒரு சிம்பிளான ஒரே ஒரு ட்ரெஸ்ஸு, அப்புறமா டென்ட் வேறு எடுத்துன்னு போனோம் மேலே. ஏன்னா நம்ம இங்கேருந்து மேலே 18-19 கிலோமீட்டர் நம்ம மேலே நடந்து போய் அங்கே தூங்கணும். அங்கே இருக்கும் டென்ட்ஸ் எல்லாம், பட் ரேட்டெல்லாம் கொஞ்சம் ஹையாக இருக்கும் இப்போது. அதனால் டென்ட் நம்மக்கிட்டே இருக்குல்ல, நம்மளோட டென்ட்டை எடுத்துன்னு போயிட்டு அங்கே தங்கிட்டு நாளைக்கு மார்னிங்கு ஸ்டார்ட் பண்ணி அங்கே நைட் தங்கிட்டு அப்புறமா ஈவினிங் அங்கேருந்து இறங்கிடலாம். மார்னிங் அங்கேருந்து இறங்கிடலாம். பட் நம்ம போடுற பிளான் வந்து எப்படி இருப்பதுன்னு தெரில. ஏன்னா நம்ம இங்கேருந்து ட்ராவல் பண்ணி திரும்ப அங்கேருந்து நடந்து போனோம்னா ரொம்பவே கஷ்டம். ஆனால் ஆல்ரெடி நம்ம நிறைய மலைகளெல்லாம் ஏறி இருக்கிறோம். இந்த அரியார் ஃபோட்டோ அது இதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஏறி இருக்கிறோம். இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்க போது ட்ரெக்கிங்கு. பார்க்கலாம் எப்படி தான் இருக்க போகுது இந்த கேதார்நாத்தோட வீடியோ ஒன்று. சரியா, இந்த கேதார்நாத் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று ஹரித்வாரில் பார்த்தீங்கன்னா
இந்த உத்தரகாண்டில் ஹரித்வார் ஃபஸ்ட் பிளேஸ் நம்ம பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் கூட்டம் வந்து எப்பவுமே அவ்வளோ கூட்டமாக இருக்குமாங்க. அவ்வளோ ஜனங்க இருக்கிறாங்க. ஐயோ, அதிலெல்லாம் ஃபேமிலியெல்லாம் வந்து கூட்டிகிட்டு போனால் கொஞ்சம் ரொம்பவே பத்திரமா இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆனாலும் பசங்க தொலைஞ்சிருவாங்க. ஏன்னா அங்கே வந்து ஆல்ரெடி நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டுக்கிறாங்க, இத்தனை பேர் மிஸ்ஸிங்கன்னு. அதனால கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் அங்கே. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம போகிறதுக்கும் அப்புறமா அங்கே பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் பாருங்களேன் எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு. கங்கா நதி எப்படி போகுது பாருங்க. நம்ம வேறு ராங் வேட்டில் இருக்கிறோம். இங்கேருந்து வந்திருக்கோம். நம்ம சுற்றிக்கின்னு 8-9 மலைகள் தாண்டி இங்கே வந்திருக்கிறோம். ஓகே பஸ் போகலாம். ஒரு சீனரி போட்டுடலாம். இப்படி நம்மளோட சீனரி தான். இங்கே பாருங்கள், நம்ம ஊரில் எப்படி வந்து பாத யாத்திரையோ அந்த மாதிரி. அவங்களுக்கு கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா ஹரித்வார்லேருந்து வராங்களாம். ஹரித்வார்லேருந்து பாத யாத்திரை போகிறாங்களாம் கேதார்நாத் வரைக்கும். நம்ம ஊரில் எப்படி முருகனுக்கு வந்து வேல் தூக்குறாங்களோ அந்த மாதிரி நம்மளும் பாத யாத்திரை தான் போகிறோம். ஆனால் நம்ம பைக்கில் போகிறோம். ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா 3 நாள் ஆகுதான் அங்கே போகிறதுக்கு. ஏன்னா இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஹரித்வார்லேருந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 280 to 300 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. ரொம்ப கஷ்டம். இங்கே பாருங்க, 2 நதி ஒன்றா சேர்ற இடம் தான் இது. அலக்நந்தா, பாகீரதி அப்படின்னு சொல்லுவாங்க. 2 நதியும் க்ரீனு அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரௌனு சேராமல் செப்பரேட்டாக போய் அங்கே போய் மிக்ஸ் ஆகுது. இப்போ நம்ம இப்படி போய் அங்கே போய் பார்க்கலாம். ரோடு இருந்துச்சுன்னா பார்க்கலாம், இல்லைன்னா நம்ம வந்து போக முடியாது. சூப்பராக இருக்குது பாருங்களேன். இங்கெல்லாம் செம்மையாக இருக்குது வீடுங்க. சரி போகலாம். பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டாப் பண்ணக்கூடாது. அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட்டு அப்புறமா ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்குது இங்கே. சரி நம்ம அங்கே போகலாம். டைம் எப்படி இருந்தாலும் இருக்குது டைமு. ரோடு தான் நல்லா இல்லை. ஆனால் ரொம்ப கம் டு தி பியூர் சி ஆஃப் ஹிமாலயா, கண்டினியூட்டிவ் ஜெர்னி ஆஃப் ஸ்ரீநகர் இங்கே போட்டுக்கிறாங்க பாருங்கள். இது ரொம்ப தூரம் இருக்கோ, சுற்றி வரணுமோ? ரோடு இருக்கா? இருக்கு போயிடலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏன்னா கேமராவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா கேப்சர் ஆக மாட்டேங்குது. ரொம்ப தூரத்தில் இருந்தால் கேப்சர் ஆக மாட்டேங்குது. அதனால நம்ம பக்கத்தில் போய் தான் அதை கேப்சரே பண்ணணும். இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் அப்படியே போயிட்டு வந்துடலாம், அவ்வளோதான். இந்த பிரிட்ஜிலேருந்து இந்த பக்கம் பார்க்கும்போது கொஞ்சம் மிக்ஸ் ஆகிருக்குது. ப்ரௌனு க்ரீனு அங்கே தான் சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக க்ரீனு ஃபுல்லாக ப்ரௌனு. இங்கே வந்து எல்லாம் ஃபுல்லாகவே மிக்ஸ் ஆகிடுச்சு. அந்த பக்கம் போகலாம், அங்கே போய் பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க.
நம்ம பார்த்தீங்கன்னா அங்கிருந்து வண்டி வந்து ஸ்ட்ரைட்டாக அந்த டெம்பிள் கிட்டே போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சா இல்லை, நம்மளோட வண்டி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கிறோம் இங்கே ஒரு ஷாப்புக்கு முன்னாடி. இப்போ நம்ம வந்து இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் நம்ம நடந்து தான் வந்து அந்த நதி சங்கமிக்கிற இடத்துக்கு இப்போ நம்ம போக போகிறோம். இங்கேருந்து 1 கிலோமீட்டர் நடந்து போனோம். இன்னும் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சங்கமிக்கிற இடத்துக்கு வந்து 2 வழி இருக்குது. ஒன்று வந்து அந்த கேதார்நாத் போகிற வழியிலேருந்தே கூட நம்ம வந்து போகலாம். ஆனால் அங்கே இருந்த போலீஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அங்கேருந்து 1 கிலோமீட்ரு இப்போ நம்ம ட்ரக் பண்ணி அங்கே போய் அங்கே ஒரு கோயில் இருக்கா. அந்த கோயிலோட பேர் பார்த்திங்கன்னா ராமர் கோயில். அந்த ராமர் கோயிலில் தான் அந்த 2 நதியும் சங்கமிக்குது. இப்போ நம்ம வந்து அங்கே தான் போகிறோம். இது ஒரு ஸ்மால் வில்லேஜுங்க. இது பாருங்களேன், வழி பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போகிற மாதிரியெல்லாம் இருக்குது. இங்கே இருக்கிற இந்த வழி இருங்க, இங்கே நம்ம ஒரு வாட்டி கேட்டுக்கலாம். ओ भाई एक टेंपल करो, ये रास्ता इधर राम टेम्पल. हाँ राम टेंपल इधर. हाँ ओके. You over the bridge. हाँ and this side. ஓகே. ஓகே. இன்னும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் நடந்து போகணுமா, அப்புறமா திரும்பவும் ஏறணும் நம்ம இதே வழியா. இங்கெல்லாம் வந்து மழை வந்தால் இங்கெல்லாம் எப்படி இருக்குமோ தெரியல. எல்லாம் வீடுங்கள்லாம் குட்டி குட்டியாக அவ்வளோ டாப்பில் கட்டி வச்சுக்கிறாங்க. இங்கே இருக்கிற வீடுங்க எல்லாமே பழைய வீடு, ரொம்ப நல்லா தான் இருக்குது. இது ஒரு ஸ்மால் வில்லேஜ். என்னது இது? ஓ பிரிட்ஜு பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்குது. பழைய காலத்து பிரிட்ஜுங்க பாருங்கள். கட்டிங் ஷாப்பு, பழைய காலத்து கட்டிங் ஷாப்பு இன்னும் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த இடத்துல. சரிங்க பாருங்கள், பிரிட்ஜு வந்து பழைய காலத்து பிரிட்ஜு இன்னும் ஸ்ட்ராங்காக நிற்குது. இந்தியா கேட் மாதிரி இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. இது பாருங்கள், ஓ காங்கிரீட்டில் போட்டுக்கிறாங்க. நல்லா இருக்குதுல்ல பிரிட்ஜு. brown water is going there. அலக்நந்தா ரிவர் பாருங்க, எவ்வளோ கலராக இருக்குது. இங்கே பாருங்கள், இது பார்த்திங்கன்னா புது பிரிட்ஜு. அப்பயே பார்த்தது பார்த்திங்கன்னா பழைய பிரிட்ஜ் அங்கே இருக்குது. இது வந்து புது பிரிட்ஜ் கட்டிங்கிறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்குது. ஓகே அன்பாஸ், இப்போ நம்ம வந்து அந்த கோயில்கிட்ட வந்துட்டோம். இதுதான் அந்த கோயில். தண்ணி பார்த்திங்கன்னா சாரி நதி சங்கமிக்கிற இடம் இதுதான். இது பார்த்திங்கன்னா பத்ரிநாத்லேருந்து வருதான். இது பார்த்திங்கன்னா கேதார்நாத்லேருந்து வருதான். இப்போ நம்ம வந்து இங்கே தான் நம்ம போக போகிறோம். பாருங்களேன், தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸாக பெய்யுது. ஆழம்லாம் பயங்கரமாக இருக்கும் போல். இங்கே அலக்நந்தா பாக்யரதி. அங்கெல்லாம் வந்து பாருங்க, எல்லாருமே அங்கே குளிச்சுங்கிறாங்க. ஆனால்
இந்த தண்ணியில் வந்து இங்கே குளிச்சுங்கிறாங்க. ஆனால் இந்த தண்ணியில் வந்து குளிக்க முடியல. ஏன்னா இது வந்து இந்த பக்கம் இருக்கிறதுனால ஃபோர்ஸாக வருது. அதனால் இதில் குளிக்க முடியல. இதில் வந்து எல்லாருமே குளிச்சுங்கிறாங்க. कान बंद இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாகீரதியும் அலக்நந்தாவும் ரெண்டும் கலந்து தான் வந்து கங்காவாக மாறுது. இப்போது இங்கிருந்து அந்த பிரிட்ஜுக்கு தாண்டி விட்டால் கங்கா நதியாக மாறிடுது. பாஸ் இது பார்க்கும்போது நேச்சர் வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லான்றது நம்மளுக்கு வந்து இது பார்த்தாவே நம்மளுக்கு தெரியுது. அதாவது ரெண்டு நதி ஒரு நதியாக மாறுது, அதுதான் வந்து கங்கா நதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இந்த ஹரித்வாரில் நம்ம பார்த்தோம்ல, அந்த நதி தான் வந்து இந்த நதி ரெண்டும் கலந்து அங்கே வந்து கங்கா நதியாக மாறுது நண்பாஸ். இது பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம இதே மாதிரி பார்த்தீங்கன்னா லடாக்கில் கூட நம்ம பார்த்துருந்தோம். அதாவது இந்த ஜன்ஸ்காரும் அப்புறமா இண்டஸ் ரிவரும் நம்ம வந்து டாப்லேருந்து பார்த்தோம். பட் நம்ம வந்து கிட்ட போய் பார்க்க முடியல. ஆனால் இந்த ரெண்டு நதியும் வந்து சங்கமிக்கிறத வந்து நம்ம கிட்ட போய் பார்த்தோம். எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிச்சு நண்பாஸ். ஓகே நண்பாஸ், இப்போ நம்ம வந்து கேதார்நாத்துக்கு இப்போ நம்ம போகலாம் நண்பாஸ். இன்னும் பார்த்தீங்கன்னா 150 கிலோமீட்டர்ஸ் நம்ம இப்போ கேதார்நாத்துக்கு போகலாம் நண்பாஸ். நண்பாஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது பிரேக்கில் இருக்கோம் நண்பாஸ். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் நம்ம வண்டியை ஓட்டி டயர்ட் ஆகிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா மத்தியானம் 1 மணி ஆச்சு. இப்போ நம்ம வந்து சாப்பிட வேண்டிய நேரம். அப்போ நம்ம சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி மாங்காய் நம்ம அங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்ல, அந்த மாங்காவை இப்போ நம்ம வந்து சாப்பிட்லாம் நண்பாஸ். நம்ம வந்து நேற்று பறித்த மாங்காய் வந்து நம்ம இன்றைக்கி தான் நம்ம சாப்பிட்றோம். பிஸ்கெட்டு இல்லைன்னா மாங்காய் உப்பு காரம் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போது நம்ம மத்தியானமான சாப்பாடு இந்த மாங்காவை வச்சு சரி கட்டிவிடுவோம். காரம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஷாப்லேருந்து வாங்கிட்டோம். இங்கே பாருங்கள் கொட்டிட்டோம். ஓகே, இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம சாப்பிட போகிறது 2 மாங்காங்க. அதாவது இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாங்காய்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்லாம். ஏன்னா எல்லாத்தையும் நம்ம ஒரே வாட்டி சாப்பிட்டா நம்மளுக்கு எதனா பிரச்சனைகள் வந்துடும். அதனால தான் இப்போது 2 சாப்பிட்லாம். மிச்சம் இருக்கிறதுல நாளைக்கு சாப்பிட்லாம். புளிப்பு, ஏன்னா இது வந்து குட்டி மாங்காயில் அதனால ரொம்ப புளிப்பாகுது. மாங்காய் சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 இயர்ஸாக இருக்கும். அப்புறமா மாங்காவை இப்போ தான் சாப்பிட்றேன். இங்கே பாருங்களேன், அதாவது நம்ம இந்த கஞ்சா இலையை பார்த்திங்கன்னா இமாச்சலில் மட்டும் பார்த்தோம்ல, ஆனால் இங்கே கூட இருக்குது பாருங்களேன். அதாவது உத்தரகாண்டில் கூட இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்க, ஃபுல்லாகவே அதுதான். ஓ, அங்கே இருக்குதுங்க. அதாவது அங்கேருந்து இங்கே வெளிக்கும் பரவி இருக்கு கஞ்சா இல்லைங்க. அதாவது நம்ம என்ன நினச்சோம், இமாச்சலில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வில்லேஜில் தான் இருக்குது அப்படின்னு நினச்சோம். அந்த மலானா வில்லேஜில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நினச்சா இமாச்சலில் நிறைய இடத்துல இருக்குது. உத்தரகாண்டில் கூட இருக்குது.
இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் இருக்குது நண்பா. இன்னும் நம்ம காலைல 7 o'clock எடுத்தது. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக 1 மணி ஆகுது. நம்ம 100 கிலோமீட்டர்ஸ் தான் நம்ம ஓட்டியிருக்கிறோம். இன்னும் 100 கிலோமீட்டர்ஸ், சாரி 150 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ரிவர் பார்க்கறதுல கொஞ்சம் டைம் போயிடுச்சு. ரோடு நல்லா இருக்குது, எங்கும் வந்து கொஞ்சம் குண்டு குழிய மாதிரி எதுவும் இல்லாமல் இப்போ ரோடு நல்லா இருக்குது. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் வளைஞ்சு போகிற மாதிரி இருக்குது எல்லாமே. அதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. எவ்வளோ பிரச்சனைகள், சரி எவ்வளோ மலைகளை தாண்டி போக வேண்டியது இருக்குது பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 30-40 மலைகள் தாண்டி நம்ம கேதார்நாத்துக்கு போகிறோம். எல்லோரும் ஆல்ரெடி போயிட்டு வந்துட்டுருக்குறாங்க. நம்ம போகும்போது கொஞ்சம் கோல்டாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், மழையாக இருந்துச்சுன்னா ஐயோ நம்மளால் தாங்க முடியாது. நம்ம பாட்டில் பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது. இங்கே போய் இங்கே ஏதோ கூட்டமாக இருக்குது, அதாவது ஃபேமிலியோட ட்ரிப் வந்துருக்குறாங்க, எல்லோரும் சாப்பிட்டுங்கிறாங்க. சரி அங்கே போய் நம்ம கேட்டு பார்க்கலாம். தண்ணியும் அப்புறம் சாப்பாடும், எனக்கு வேறு ரொம்ப பசியாக இருக்குது, போய் கேட்டு பார்க்கலாம் அவங்க என்ன தான் சொல்கிறாங்கன்னு. ஓகே பாய், தேங்க்யூ. சாப்பாடு கிட்டத்தச்சுன்னா இவ்வளோ தான் நம்மளுக்கு சாப்பிடுன்னு சொன்னாங்க. ஓகே அண்ட் பஸ் இப்போ திரும்ப கிளம்பலாம். நம்ம டைம் ஆகி விட்டது. ஓகே பாய். ஒன்று விட்டுருக்குறோமா? எதுவும் இல்லை, ஷூ விட்டுருக்குறோம். ஓகே அண்ட் பாஸ், நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு போட்டதுக்கு இந்த அண்ணாவுக்கு நன்றி சொல்லிவிட்டு இப்போ நம்ம கிளம்பலாம். நம்ம வந்து சாப்பாடு கேட்ட தச்சுமே சாப்பிடுன்னு சொன்னாங்க. அந்த அண்ணன் எங்கே போனாங்க? ஓகே பாய், மேட்ச்லேங்க. தேங்க்யூ பாய். வில் சி. ஃபேமிலியோட எல்லோரும் வந்துருக்குறாங்க. இங்கே பாருங்கள், அங்கே இருக்குது பாருங்கள் அவங்களோட பஸ்ஸு. அங்கே எல்லோரும் குக் பண்ணி எல்லாம் ஃபேமிலியோடு சாப்பிட்றாங்க சந்தோஷமாக. ஓகே போகலாம் பஸ். இங்கே பாருங்கள் வாட்டர் எவ்வளோ ப்யூராக இருக்குது பாருங்கள், தண்ணி அங்கேருந்து வருது. ஓகே போகலாம். பார்த்தீங்கன்னா சாயங்காலம் ஆகிடுச்சு. இன்னொரு 50 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 50 கிலோமீட்டர்ஸ் போகிற வழியில் இங்கே பிரசாதம் கொடுக்குறாங்க, கேதார்நாத் பிரசாதம் சொல்லிட்டு. அது ஃப்ரீ தான், இது ஒன்றும் காசெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் பிரசாதம் இல்லை. एक पायलट साहब रुक लो, साइड में गाड़ी लगा लो, जय बोलेगी। ये क्या भाई नाम? ये टिक्की है। टिक्की हो गया वो वापस समय यार को सीधा भी डालो। हाँ थैंक यू भाई. जय भोलेनाथ. टिक्की जय बाबा केदारनाथ. நல்லா இருக்கும் நினைக்கிறேன். இதெல்லாம் சாப்பிட நாள் ஆச்சு, சாப்பிடலாம். आने जाने वाली सभी यात्रियों गर्मा गर्म भोजन फैक्ट्री वालों को ना आपकी सुनो बाबा केदारनाथ की फोटो में लगा है. आइए गर्मा गर्म भोजन करने. जय भोलेनाथ. நைட்டுக்கு சேர்த்து போய் சாப்பிட்டாச்சுங்க. நம்ம நைட்டுக்கு அவ்வளோதான். ஒரு டீயோ இல்லை, சும்மா ஒரு ஹீட்டுக்காக ஒரு டீ குடித்தா முடிஞ்சிச்சு. நம்ம பார்த்திங்கன்னா நைட்டுக்கும் சேர்த்து இப்போ சாப்பிட்டாச்சு. எப்படியோ வந்து நம்ம நைட்டு சாப்பாடு காசு மிச்சம் பண்ணிட்டோம்.
இந்த மாதிரி எல்லா பக்கம் வச்சா நம்மளுக்கு சாப்பாட்டு கஷ்டமே இருக்காது நார்த் இந்தியாவில். இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம 50 கிலோமீட்டர் நம்ம வந்து ரைடு பண்ண வேண்டியதாக இருக்குது. காலில் இருந்து ஒரு 170 கிலோமீட்டர்ஸ் தான் நம்ம ட்ராவலே பண்ணியிருக்கிறோம். இதே நான் மைண்டோட இருந்துச்சுன்னா 250 கிலோமீட்டர்ஸ் மேலே போயிருக்கலாம். ஆனால் இங்கே பார்த்தா ரோடு நல்லா இருக்குது, ஆனால் எல்லாம் வளைஞ்சி கிஞ்சி இருக்கா. இதனாலவே டைம் போகுது. அங்கங்கே வேறு நம்ம ஸ்டாப் வேறு பண்ணியிருந்தோம், அதனாலவே லேட் ஆகிடுச்சு. ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா கேதார்நாத் ஸ்டாப் தான். அங்கே போய் சீக்கிரம் போய் விசாரிச்சுட்டு டென்ட்டு போட்டு தூங்கிட்டு நாளைக்கு மார்னிங் எழுந்து ட்ரக்கிங் ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம. இங்கே பாருங்களேன், ஃபுல்லாக டிராஃபிக்குங்க. இங்கேன்னு இல்லை, அங்கங்கே வரும்போது எல்லா பக்கம் டிராஃபிக்கு. செக் போஸ்ட் மாதிரி எல்லா பக்கம் செக் பண்ணி அனுப்பிச்சுங்கிறாங்க. வண்டி இருக்கிறதுனால நம்ம சீக்கிரம் போயிடலாம். ஆனால் இந்த மாதிரி காரு வேனுங்கெல்லாம் இருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் ஃபுல்லாக வந்து இவங்க 1.5 நாள் இதுக்கே ஸ்பெண்ட் பண்ணும். ஏன்னா எல்லா வண்டிங்களும் செக் பண்ணி அனுப்பிச்சுங்கிறாங்க. பட் 2 வீலரெல்லாம் நோ செக்கிங், போயிட்டே இருக்கலாம். இங்கே பாருங்க எவ்வளோ தூரத்துக்கு, இதே ஒரு 2-3 கிலோமீட்டர் இருக்கும் போதே. அதனால் அங்கங்கே பார்த்தீங்கன்னா எல்லோரும் நின்று ஸ்மோக் பண்ணுறது அப்படியே ஒரு டைம் பாஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட பிரேக் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எடுத்துக்கிறாங்க, எல்லா வேலையும் பண்ணிக்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு இருக்கிறாங்க. இங்கே தான் லாஸ்ட்டு, இங்கே தான் ஸ்டார்ட்டு செக் போஸ்ட். பைக்கெல்லாம் போகலாம்ப்பா, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, நீங்கள் போகலாம் போப்பா அப்படியே நம்மளை அனுப்பிச்சிட்டாங்க. இன்னும் 48 கிலோமீட்டர். ஐயோ இது பார்க்குறது கொஞ்சம் லடாக் மாதிரியே இருக்குது. ஆனால் என்ன, இந்த க்ரீனிஷ் எல்லாம் இருக்காது, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காஞ்சி போயிருக்கும் மலைங்க. வெங்கே வந்து ஒரு 3 days பார்த்திங்கன்னா நம்ம அங்கே தான் தங்க வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி நாளைக்கு 4ஆண்டிக்கு 3 நாளைக்கு கேதார்நாத் தான் நம்மளுக்கு வீடு. தான் நடக்கட்டுமே இருட்டில் நீதி மறையட்டுமே என்னாலே. அவ்வளோதான் பாட்டு, இதுக்கு மேலே வராது, தப்பு தான் வரும். பார்த்தீங்கன்னா ஃபைனலாக 250 கிலோமீட்டர்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணி ரிஷிகேஷ்லேருந்து நம்ம கேதார்நாத்துக்கு வந்தாச்சு நான் பாஸ். ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறதில்ல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போது நைட் ஆகிடுச்சு. நம்ம வந்து நாளைக்கு தான் நம்ம வந்து ட்ரக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுவும் 3 மணிக்கு நம்ம வந்து ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணோம். அதனால் இப்போ நம்ம வந்து சீக்கிரம் தூங்கினா மட்டும்தான் நாளைக்கு மார்னிங் சீக்கிரம் எழுந்துக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக 11 மணி ஆகிக்குது. நம்ம அங்கேருந்து இங்கே வரத்துக்குள்ளே நைட்டு 11 மணி ஆகிடுச்சு நான் பாஸ். நாளைக்கு கேதார்நாத் ட்ரெக்கிங்கில் சந்திக்கலாம் பாஸ். ஓகே பாஸ், எல்லாருக்கும் பாய் அண்ட் குட் நைட்.